நண்பகல் 100 செய்திகளை பார்க்கலாம். நான் அரசியலுக்கு வரமாட்டேன் என்று சொன்னால் நீங்கள் ஏமாந்து விடுவீர்கள் என நடிகர் ரஜினிகாந்த் தனது ரசிகர்களிடம் கூறியிருக்கிறார். சென்னை ராகவேந்திரா மண்டபத்தில் ரசிகர்கள் மத்தியில் பேசிய ரஜினிகாந்த் சூழ்நிலை காரணமாக ஒரு கூட்டணிக்கு 20 வருடங்களுக்கு முன்பாக ஆதரவு அளித்ததாக தெரிவித்தார். ஆதாயத்திற்காக சிலர் அணுகும்போது ஆதரவு அளிப்பதில்லை என்றும், இன்று நடிகனாக இருக்கும் தான் நாளை என்னவாக இருப்பேன் என்பது தெரியாது என்றும் தெரிவித்தார். என்ன பொறுப்பு கொடுத்தாலும் நியாயமாக செயல்படுவேன் என்று கூறிய ரஜினிகாந்த் தான் அரசியலுக்கு வந்தால் அரசியலில் சம்பாதிக்க நினைப்பவர்களை சேர்க்க மாட்டேன் என்று கூறினார். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் ரஜினிகாந்த் தனது ரசிகர்களை சந்தித்திருக்கிறார். ரசிகர்கள் மத்தியில் பேசிய ரஜினிகாந்த் சில காரணங்களால் எந்திரன் உள்ளிட்ட திரைப்படங்களின் வெற்றி விழாக்களை கொண்டாட முடியவில்லை என்று கூறினார். படம் ரிலீஸ் ஆகும் போதுதான் நான் ரசிகர்களை சந்திப்பதாக கூறுவதில் உண்மை இல்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ரஜினிகாந்த் எந்த விஷயத்திலும் நிலையாக இருக்க மாட்டார் என்ற செய்திகள் வெளியானதை சுட்டிக்காட்டிய அவர் தீர யோசித்தே தாம் எந்த விஷயத்தையும் மேற்கொள்வதாக குறிப்பிட்டார். சென்னை ராகவேந்திரா மண்டபத்தில் நடிகர் ரஜினிகாந்த் ரசிகர்களை சந்தித்து அவர்களோடு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். கரூர், திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்த 600 ரசிகர்கள் ரஜினிகாந்துடன் புகைப்படம் எடுத்தனர். நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினிகாந்தை சந்திப்பதால் ரசிகர்கள் உற்சாகத்துடன் காணப்பட்டனர். வரும் 19ஆம் தேதி வரை ரஜினிகாந்த் ரசிகர்களை சந்தித்து புகைப்படம் எடுக்கிறார். உரிய அடையாள அட்டை கொண்டிருப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படுகிறது. ரசிகர்கள் மது அருந்துதல், புகைப்பிடித்தல் உள்ளிட்ட பழக்கங்களை கைவிட வேண்டும் என நடிகர் ரஜினிகாந்த் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். குடிப்பழக்கத்தால் மனநிலையும் பாதிக்கப்படும் என்று கூறியிருக்கும் அவர் தனது ரசிகர்கள் குடி மற்றும் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை முழுவதுமாக கைவிட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். ரசிகர்கள் தங்களின் குடும்பத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும் எனவும் ரஜினிகாந்த் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் போக்குவரத்து ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் பெரும்பாலான பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். பெருநகரங்களில் மட்டுமன்றி குக்கிராமங்களிலும் பேருந்துகள் போதிய அளவில் இயக்கப்படாததால் மக்கள் தவிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. புதிய ஊதிய ஒப்பந்தம், 7000 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியிருக்கின்றன. போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் இன்று பிற்பகலில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. பிற்பகல் 3:30 மணிக்கு பேச்சுவார்த்தையில் பங்கேற்க தொழிலாளர் நலத்துறை அழைப்பு விடுத்திருக்கிறது. 47 தொழிற்சங்கங்களுக்கும் தொழிலாளர் நலத்துறை துணை ஆணையர் அழைப்பு விடுத்துள்ளார். போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் போராட்டம் காரணமாக அரசு பேருந்துகள் குறைந்த எண்ணிக்கையிலேயே இயக்கப்படுகின்றன. இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதால் பேச்சுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் 75% அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியிருக்கிறார். சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாளை முதல் 100% பேருந்துகளும் இயக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஓய்வூதிய தொகையில் 496 கோடி ரூபாயை நாளை மறுநாள் வரவு வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறினார். ஊழியர்களின் ஸ்ட்ரைக் காரணமாக சென்னையில் போதிய அளவு அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனால் வெளியூரிலிருந்து தனியார் பேருந்துகளில் சென்னை வந்தவர்கள் வீடுகளுக்கு செல்ல முடியாமல் தவித்தனர். காலையில் அலுவலகம் செல்வோர் பேருந்துகள் கிடைக்காமல் அவதிக்காளாகினர். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பேருந்திற்காக நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை இருப்பதாக பயணிகள் வேதனை தெரிவித்தனர். சென்னையில் மாற்று ஏற்பாடுகள் மூலமாக ஒரு சில பகுதிகளுக்கு மட்டும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பூந்தமல்லி, தாம்பரம் வழித்தடத்தில் மிகவும் குறைவான அளவில் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. புறநகர் பகுதிகளை சேர்ந்த தனியார் பேருந்துகள், மினி பேருந்துகள் சென்னைக்கு இயக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் அண்ணா நகர், போரூர், ஓட்டேரி உள்ளிட்ட இடங்களில் இயக்கப்பட்ட பேருந்துகளின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன. நீதிபதி கர்ணன் தனக்கு விதிக்கப்பட்ட 6 மாத சிறை தண்டனையை எதிர்த்து தாக்கல் செய்த மனுவை உடனடியாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. தண்டனையை ரத்து செய்ய கோரும் கர்ணனின் மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என அவரது வழக்கறிஞர் மேத்யூ நெடுமாறன் கோரிக்கை விடுத்தார். கர்ணனுக்கு தண்டனை விதிக்கப்பட்டது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வழக்கறிஞருக்கு கடும் தண்டனை தெரிவித்த நீதிபதிகள் வழக்கை உடனே விசாரிக்கவும் மறுத்துவிட்டனர். திருச்சியில் அரசு பேருந்தை இயக்க முயன்ற கோபி என்ற பயிற்சி ஓட்டுநர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. போராட்டம் காரணமாக திருச்சி மாவட்டம் முழுவதும் 90% மாநகர மற்றும் புறநகர பேருந்துகள் இயக்கப்படாமல் உள்ளன. தனியார் பேருந்து ஓட்டுநர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 1000 ரூபாய் ஊதியம் அளித்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த நிலையில் சிஐடியு தொழிற்சங்கத்தை சேர்ந்த மதியழகன்
கோபி என்ற பயிற்சி ஓட்டுநரை பெயர் பலகையால் தாக்கி விரட்டியடித்தார். இதனையடுத்து காவல்துறையினர் மதியழகனை சமாதானம் செய்து அழைத்துச் சென்றனர். திண்டுக்கல்லில் அரசு போக்குவரத்து ஊழியர்கள் நெற்றியில் நாமமிட்டு பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 50க்கும் மேற்பட்ட அரசு போக்குவரத்து ஊழியர்கள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி 2ஆம் பணிமனை முன்பு தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க கோரி பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர். கடலூர் பணிமனையில் உள்ள மின் விளக்கு கோபுரத்தின் மீது ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர் ஏறி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். தமிழகம் முழுவதும் உள்ள ஓய்வு பெற்ற தொழிலாளர்களை வைத்து பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் கூறிய கருத்து தவறானது என்று கோபுரம் மீதேறி போராட்டத்தில் ஈடுபட்ட கலியன் தெரிவித்தார். மேலும் ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்காகத்தான் இந்த போராட்டம் என்றும் அவர் தெரிவித்தார். கொங்கு மண்டல தலைநகரான கோவையில் போதிய அளவு பேருந்துகள் ஓடாததால் மக்கள் தவிப்பிற்காளாகினர். 40% அளவிற்கே பேருந்துகள் இயக்கப்படுவதால் பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல பேருந்துகள் கிடைக்கவில்லை என்று பயணிகள் கூறுகின்றனர். முக்கிய ஊர்களுக்கு செல்ல தனியார் பேருந்துகள், மினி பேருந்துகள் இயக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. போக்குவரத்து ஊழியர்களின் வேலை நிறுத்தம் வெற்றி பெற்றிருப்பதாக தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கின்றன. இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தொழிலாளர் முன்னேற்ற சங்க பொதுச் செயலாளர் சண்முகம், தமிழகத்தில் 90% பேருந்துகள் ஓடவில்லை என்றார். வெளிநபர்களை வைத்து பேருந்துகளை இயக்குவது சரியானது அல்ல என்று குறிப்பிட்ட அவர், பேருந்து சேவை குறித்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் தவறான தகவல்களை வெளியிடுவதாகவும் குற்றம் சாட்டினார். உடனடியாக தமிழக சட்டப்பேரவையை கூட்ட உத்தரவிட வேண்டும் என ஆளுநர் வித்யாசாகர் ராவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மானிய கோரிக்கைகளுக்கு பேரவையின் ஒப்புதல் பெறப்படாமல் இருப்பதாகவும் பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க முடியாத சூழல் இருப்பதாகவும் ஸ்டாலின் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்களை நடத்தாமலேயே சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இறுதி செய்யப்பட்டிருப்பதற்கு சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் கே.ஆர். ராமசாமி அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். இது மிகப்பெரிய தவறை மறைப்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கையோ என சந்தேகம் எழுவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். போக்குவரத்து ஊழியர்களின் வேலைநிறுத்தம் காரணமாக தனியார் பேருந்துகள் அதிக கட்டணம் வசூலிப்பதாக புகார்கள் எழுந்திருக்கின்றன. மாநிலம் முழுவதும் பெரும்பாலான பேருந்துகள் இயக்கப்படாததால் தனியார் பேருந்துகள் மற்றும் ஆட்டோக்களையே பொதுமக்கள் அதிகம் நாடுகிறார்கள். இதனை பயன்படுத்தி தனியார் பேருந்துகளும் ஆட்டோ ஓட்டுநர்களும் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக பயணிகள் புகார் தெரிவித்துள்ளனர். போக்குவரத்து தொழிலாளர்களின் ஸ்ட்ரைக் காரணமாக சென்னையில் மின்சார ரயில்களில் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. அலுவலகம் செல்வோர் பலர் பேருந்துகள் கிடைக்காமல் ரயில்களில் சென்றனர். இதனால் கடற்கரை, தாம்பரம் மற்றும் கடற்கரை வேளச்சேரி மின்சார ரயில்களில் கூட்டம் அலைமோதியது. பேருந்துகள் ஓடாததால் மெட்ரோ ரயில்களையும் மக்கள் அதிகமாக பயன்படுத்துவதை காண முடிந்தது. உசிலம்பட்டியில் போராட்டம் நடத்திய போக்குவரத்து ஊழியர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்ய முற்பட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அரசு போக்குவரத்து பணிமனையில் போராட்டம் நடத்திய ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை கலைந்து செல்லுமாறு காவல்துறையினர் கேட்டுக் கொண்டனர். கலைந்து செல்ல மறுத்ததால் அவர்களை காவல்துறையினர் கைது செய்ய முற்பட்ட போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறையில் ஓய்வு பெற்ற பேருந்து ஓட்டுநர் வில்சன் தற்கொலை மிரட்டலில் ஈடுபட்டார். பணிமனையின் மாடியில் ஏறிய அவர் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினார். அப்போது அண்ணா தொழிற்சங்கத்தினர் பேருந்துகளை இயக்க முயன்றதற்கு மற்றொரு சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த மோதல் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழக அரசின் மெத்தன போக்கே போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்திற்கு காரணம் என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். தொழிலாளர்களிடமிருந்து பிடித்தம் செய்யப்பட்ட பணத்தை அவர்களுக்கு திரும்ப தராமல் அரசு வஞ்சித்து வருவதாகவும் தனது அறிக்கையில் அவர் கூறியிருக்கிறார். எனவே போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சையில் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அய்யனாவரம் என்ற இடத்தில் காவிரி உரிமை மீட்புக் குழுவை சேர்ந்த விவசாயிகள், திரைப்பட இயக்குநர் கௌதமன் உள்ளிட்டோர் ரயில் மறியல் போராட்டத்தை நடத்தினர். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும், வறட்சி நிவாரணத்தை அதிகரித்து வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. திருச்சி புறநகர் பேருந்து பணிமனைக்குள் நுழைய முயன்ற ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர்.
ஏஐடியூசி தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் முற்றுகை போராட்டம் நடத்த முயன்றபோது காவல்துறையினர் கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தினர். அதனை ஏற்க மறுத்த அவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்த முயன்றனர். இதனால் அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். உதகை மலை ரயில் போக்குவரத்து 8 நாட்களுக்கு பிறகு மீண்டும் தொடங்கியது. கடந்த 6ஆம் தேதி இரவு பெய்த பலத்த மழையால் உதகை முதல் மேட்டுப்பாளையம் இடையேயான மலை ரயில் பாதையில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்களும் சிறு பாறைகளும் சரிந்தன. இதனால் மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையேயான மலை ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டது. இடைவிடாது மேற்கொள்ளப்பட்ட சீரமைப்பு பணிகளை அடுத்து உதகை மலை ரயில் சேவை மீண்டும் தொடங்கியது. அரக்கோணம் அருகே தடம் புரண்ட ஏற்காடு விரைவு ரயிலின் பெட்டிகளை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்யும் பணி வேகமாக நடைபெற்று வருகிறது. விபத்து நேரிட்ட பகுதியில் 1000த்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தடம் புரண்ட பெட்டிகளை அகற்றி தண்டவாளத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனை சென்னை கோட்ட ரயில்வே மேலாளர் நவீர் குலாதி நேரில் பார்வையிட்டார். அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து கொடுக்கப்பட்ட தவறான சிக்னல் காரணமாகவே ரயில் தடம் புரண்டிருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஏற்காடு விரைவு ரயில் தடம் புரண்ட விபத்தால் அரக்கோணம் மார்க்கத்தில் 10க்கும் மேற்பட்ட ரயில்கள் 3 மணி நேரம் தாமதமாக இயக்கப்படுகிறது. குறிப்பாக சென்னையிலிருந்து பெங்களூரு, திருவனந்தபுரம், திருப்பதி செல்லும் விரைவு ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டன. சென்னையிலிருந்து அரக்கோணம் மார்க்கத்தில் புறநகர் மின்சார ரயில்கள் எதுவும் இயக்கப்படவில்லை. பேருந்துகள் ஓடாத நிலையில் ரயிலுக்காக காத்திருந்த பயணிகள் பலரும் இதனால் அவதிக்கு ஆளாகினர். உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அரசின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்திலேயே பேப்பர்கள் பறந்தன. கூட்டத்தொடரின் முதல் நாளில் ஆளுநர் ராம் நாயக்கின் உரை தொடங்க இருந்தது. இந்த நிலையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவைக்கு நடுவே வந்து அமளியில் ஈடுபட்டனர். பேப்பர் பண்டல்களை தூக்கி வீசினர். ஆளுநர் அவர்களை சமாதானப்படுத்த முயன்றும் அது தோல்வியில் முடிந்தது. முதன்முறையாக உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது தூர்தர்ஷனில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. பத்தான்கோட் பயங்கரவாதிகள் தாக்குதலில் வீரமரணம் அடைந்த வீரர் குல்வந்த் சிங்கின் குடும்பத்தினர் தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குல்வந்த் சிங்கின் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் தர வேண்டிய ஏஜென்ட் ஒருவர் பணத்தை தர மறுத்ததோடு பொது இடத்தில் வைத்து குல்வந்த் சிங்கின் குடும்பத்தினரை மோசமாக தாக்கினார். இந்த காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருக்கிறது. நாட்டிற்காக உயிர் நீத்தவரின் குடும்பத்திற்கு இந்த நிலையா என பலரும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். சென்னை மாநகரில் பாதுகாப்பான சூழல் உருவாக்கப்படும் என புதிய காவல் ஆணையர் AK விஸ்வநாதன் உறுதியளித்துள்ளார். ஊர்காவல் படையின் கூடுதல் இயக்குநராக பணியாற்றி வந்த AK விஸ்வநாதன் சென்னை மாநகரின் 106வது காவல்துறை ஆணையராக இன்று அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் எளிதாக காவல்துறையை அணுக முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். ஈரோட்டைச் சேர்ந்த AK விஸ்வநாதன் 1990ஆம் ஆண்டு இந்திய காவல் பணி தேர்வில் தேர்ச்சி அடைந்தவர். தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் இன்று பெரிய மாற்றமில்லை. சென்னையில் காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் ₹1 விலை குறைந்து 2702 ரூபாய்க்கும், ஒரு சவரன் ₹8 விலை இறங்கி 21616 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மாறாக 1 கிராம் வெள்ளி 20 காசுகள் விலை உயர்ந்து ₹40.90 விற்பனை செய்யப்படுகிறது. மரபணு மாற்ற கடுகு உற்பத்திக்கு அனுமதி வழங்கும் முடிவை மத்திய அரசு கைவிட வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். ஆண்களுக்கு மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தும் வேதிப்பொருள் மரபணு மாற்ற கடுகில் இருப்பதாகவும் அந்த வகை கடுகு பயிரிட்ட நாடுகளில் தேனீக்கள் அழிவதாகவும் வைகோ தெரிவித்துள்ளார். எனவே பன்னாட்டு நிறுவனங்களின் கொள்கைக்கு ஊக்கமளிக்கும் வர்த்தக பயன்பாட்டிற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே வளூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயி பிரசாத் என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து 25 சவரன் நகை, 5 கிலோ வெள்ளிப் பொருட்கள் திருடு போயின. மேலும் அவரது நில ஆவணங்களும் 12,000 ரூபாய் பணமும் திருடு போயிருக்கிறது. தனது மனைவியின் பிரசவத்திற்காக புதுச்சேரி சென்றுவிட்டு திரும்பும்போது இந்த திருட்டுச் சம்பவம் நடந்திருக்கிறது. இதுகுறித்து கீழ்கொடுங்காலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற போக்குவரத்து ஊழியர்கள் 19 பேர் கைது செய்யப்பட்டனர். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான பணப்பயன்களை வழங்க வலியுறுத்தி உதகை மத்திய பேருந்து நிலையம் முன்பு போக்குவரத்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை பல்லவன் இல்லம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போக்குவரத்து சங்க ஊழியர்களின் ஒரு பிரிவினர் கைது செய்யப்பட்டனர். பல்லவன் இல்ல வாயிலின் முன்பாக நின்று கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். அப்போது கலைந்து செல்லுமாறு காவல்துறையினர் கேட்டுக்கொண்டும் போக்குவரத்து தொழிலாளர்கள் கலைந்து செல்லாததால் அவர்கள் கைது செய்யப்பட்டனர்.
வேலைநிறுத்த போராட்டம் தொடர்பாக அரசியல் தலைவர்களை நேரில் சந்தித்து ஆதரவு கோர போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் முடிவெடுத்துள்ளன. தமிழகம் முழுவதும் ஸ்ட்ரைக் தொடங்கியுள்ள நிலையில் தொமுச, சிஐடியு, ஏஐடியுசி உள்ளிட்ட 10 தொழிற்சங்க நிர்வாகிகள் சென்னை சேப்பாக்கத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டனர். அதில் அரசியல் தலைவர்களை சந்தித்து ஆதரவு கோரவும் போராட்டத்தை தீவிரப்படுத்துவது தொடர்பாகவும் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. மதுரையில் 60% பேருந்துகள் இயங்கப்படுவதாக அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியிருக்கிறார். மதுரை புறவழிச்சாலை பணிமனையில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் செல்லூர் ராஜு பேருந்துகளை இயக்கும் ஊழியர்கள் மீது மற்ற தொழிற்சங்கத்தினர் தாக்குதலில் ஈடுபடுவதாக கூறினார். திமுக ஆட்சியில் போக்குவரத்து கழகமே மூடப்படும் நிலையில் இருந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் புறநகர் பேருந்துகள் முழுமையாகவும் 70% நகர பேருந்துகளும் இயக்கப்படுவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். புதுக்கோட்டை பேருந்து நிலையத்திலிருந்து பெரும்பாலான பேருந்துகள் இயக்கப்படவில்லை. பேருந்து நிலையம் முழுவதும் காவல் பாதுகாப்பு குவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பணிமனைக்கு வந்த சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அதிகாரிகளிடம் பேசி கூடுதல் பேருந்துகளை இயக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் எஸ். ராமசாமி உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 82. புதுச்சேரி மாநிலத்தில் அதிமுக தொடங்கப்பட்டதும் அந்த கட்சி சார்பில் 1974 மற்றும் 1977 ஆண்டுகளில் 2 முறை முதலமைச்சராக இருந்தவர். தற்போது காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு அழைப்பாளராக இருந்து வந்தார். புதுச்சேரி வானரப்பேட்டையில் அவரது உடலுக்கு முதலமைச்சர் நாராயணசாமி, பேரவைத் தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் அமைச்சர்கள் அஞ்சலி செலுத்தினர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி திருச்சி மாவட்டம் பெட்டவாய்த்தலையில் ரயில் மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். காவிரி உரிமை மீட்புக் குழு சார்பில் நடைபெற்ற போராட்டத்தின் போது மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசின் நடவடிக்கையை தடுக்க வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பேரணியாக வந்தவர்களை காவல்துறையினர் தடுத்தபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பிறகு ஈரோடு திருச்சி பயணிகள் ரயிலை மறித்த விவசாயிகள் 200க்கும் மேற்பட்டோரை காவலர்கள் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் பேருந்துகளும் ரயில்களும் இயங்காததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். போக்குவரத்து ஊழியர்களின் தொடர் வேலைநிறுத்தத்தால் திருத்தணி, பொதட்டூர்பேட்டை அரசு போக்குவரத்து பணிமனைகளில் உள்ள 77 பேருந்துகளில் 14 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டன. இதற்கிடையே அரக்கோணம் சென்னை மார்க்கத்தில் ரயில் தடம் புரண்டதால் சுமார் 8 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஸ்ரீபுரந்தான் கிராமத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 குடிசை வீடுகள் சேதமடைந்தன. அங்குள்ள விவசாயிகள் கௌதமன், தினேஷ் ஆகியோரது குடிசை வீடுகளில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள் 2 வீடுகளும் முற்றிலும் எரிந்து சேதமாகின. இந்த தீ விபத்தில் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. விழுப்புரத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் பணிமனை மாடியிலிருந்து கீழே விழுந்து படுகாயமடைந்தார். போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் பேருந்தை இயக்க கிளை மேலாளர் கட்டாயப்படுத்தியதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கிருந்த ஓட்டுநர் ஹென்றி பால்ராஜ் பணிமனை மாடி வழியாக தப்பிச் செல்ல முயன்றபோது கீழே விழுந்து காயமடைந்தார். அவருக்கு விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தை தொடங்கி இருக்கும் நிலையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் உரிமம் வைத்துள்ளவர்களுக்கு தற்காலிக பணி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாநகர போக்குவரத்து கழக மேலாளர்களை அணுகுமாறும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தினசரி ஊதிய அடிப்படையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணி வாய்ப்பு வழங்கப்படும் என போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருச்சியில் 2 நாட்கள் நடைபெறும் பயிற்சி முகாமிற்கு வந்த RSS தலைவர் மோகன் பகவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மறியலில் ஈடுபட்ட புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டனர். திருச்சி மத்திய பேருந்து நிலைய பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட முயன்ற அவர்களை போலீசார் தடுக்க முற்பட்டபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் மோகன் பகவத் உருவ பொம்மை மற்றும் காவி கொடியை எரிக்க முயன்றனர். அதில் 10க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். நெல்லையில் மிகவும் குறைவான அளவு பேருந்துகளே இயக்கப்படுவதால் மக்கள் தவிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. நகர பகுதிகளில் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் புறநகர் பகுதிகளுக்கு போதிய அளவு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனால் பேருந்து நிலையம் வெறிச்சோடி காணப்படுகிறது. சென்னை ராகவேந்திரா மண்டபத்தில் ரசிகர்கள் மத்தியில் மேடையில் ரஜினிகாந்த் பேசிய போது பின்பக்கத்தில் வெள்ளை தாமரை மேல் பாபாவின் கதம் கதம் முத்திரை இடம்பெற்றிருந்தது. தற்போது இது தொடர்பாகத்தான் சமூக வலைதளங்களில் விவாதித்து வருகிறார்கள். இந்த தாமரை பூத்ததன் பின்னணி என்ன? ரஜினிகாந்த் இதன் மூலமாக சூசகமாக ஏதேனும் தெரிவிக்கிறாரா என்பன போன்ற விவாதங்கள் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கின்றன.
ஆதாயத்திற்காக தன்னை நாடுவோருக்கு ஆதரவு கொடுப்பதில்லை என்ற நடிகர் ரஜினிகாந்தின் கருத்துக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் வேறுபட்ட பதில்களை கூறியிருக்கின்றனர். தமிழகத்தில் ரஜினியை முன்னிறுத்தி பாரதிய ஜனதா காலூன்ற வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என அக்கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியிருக்கிறார். ரஜினி தன்னுடைய அரசியல் நிலை குறித்து விரைவில் முடிவெடுக்க வேண்டும் என்று மகளிர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ரக்மா கூறியிருக்கிறார். முத்தலாக் நடைமுறை சட்டவிரோதம் என உச்சநீதிமன்றம் அறிவிக்கும் பட்சத்தில் அது தொடர்பான புதிய சட்ட விதிகளை மத்திய அரசு கொண்டுவரும் என அரசு வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி தெரிவித்திருக்கிறார். தலாக் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் இன்று நடைபெற்ற விவாதத்தின் போது ரோஹத்கி இவ்வாறு குறிப்பிட்டார். தலாக் சட்டவிரோதம் என அறிவிக்கப்பட்டார். பின்னால் இஸ்லாமிய விவகாரத்திற்கான தீர்வுகள் என்னவாக இருக்கும் என நீதிபதிகள் எழுப்பிய கேள்விக்கு முகுல் ரோஹத்கி இவ்வாறு பதிலளித்திருக்கிறார். கர்நாடகாவில் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட பேருந்தில் இருந்து பயணிகள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். காடக் மாவட்டத்தில் பயணிகள் பேருந்து ஒன்று ஆற்றில் கவிழ்ந்து அடித்துச் செல்லப்பட்டது. பயணிகள் இதில் சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவித்தனர். இதனையடுத்து அக்கம் பக்கத்தில் இருந்த கிராம மக்கள் கயிறு மூலமாக பயணிகளை பத்திரமாக கரைக்கு மீட்டு வந்தனர். புதுச்சேரியில் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த கோரி மனித உரிமைகள் அமைப்பினர் கல்வித்துறை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தூக்கு போட முயன்ற அவர்களை காவலர்கள் தடுக்க முயன்றதால் கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை உருளையன்பேட்டை காவல்துறையினர் கைது செய்தனர். திண்டுக்கல் அருகே அரசு மதுபான கடை அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேனருடன் கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுப்பட்டி கிராமத்தில் ஐயனார் கோவில் அருகே அரசு மதுபான கடை அமைக்கும் நடவடிக்கைகளை கண்டித்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. பெரம்பலூர் 4 ரோடு பகுதியில் வங்கி பணியாளர் ஒருவரின் வீட்டு ஜன்னலை உடைத்து உள்ளே இருந்த பொருட்களை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடிச் சென்றனர். குடும்பத்துடன் சொந்த ஊருக்கு சென்று திரும்பிய நிலையில் இந்த கொள்ளை பற்றி தெரியவந்திருக்கிறது. பீரோவில் பணம், நகைகள் இல்லாததால் வீட்டில் இருந்த கம்ப்யூட்டர் உள்ளிட்ட பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக வீட்டின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். வேலூர் அருகே டாஸ்மாக் மதுக்கடையை பொதுமக்கள் அடித்து நொறுக்கினர். கந்தநேரி என்ற பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட மதுக்கடைக்கு மதுபானங்களை ஊழியர்கள் கொண்டு வந்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களுக்கு போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அப்போது மதுக்கடை அடித்து நொறுக்கப்பட்டது. போக்குவரத்து ஊழியர்களின் வேலைநிறுத்தம் காரணமாக தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் தனியார் பேருந்துகளில் 3 மடங்கு கட்டணம் வசூலிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பெரியகுளம் அரசு பேருந்து பணிமனையில் இருந்து 5 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படும் நிலையில் கிராமப்புறங்களுக்கு முற்றிலுமாக பேருந்து சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் கடும் அவதியடைந்திருப்பதாக மக்கள் கூறுகின்றனர். இந்திய கடல்சார் பல்கலைக்கழக துணைவேந்தர் அசோக் வர்தன் ஷெட்டி தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். மூத்த IAS அதிகாரியான இவர் கடந்த 2014ஆம் ஆண்டு துணைவேந்தராக பொறுப்பேற்றார். தனது பதவிக்காலமான 5 ஆண்டுகள் நிறைவு பெறுவதற்கு முன்பாகவே பணியை அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். இவருக்கு முன்பிருந்த 2 கடல்சார் பல்கலைக்கழக துணைவேந்தர்களுமே தங்களது பதவிக்காலம் முடிவதற்கு முன்பே ராஜினாமா செய்திருக்கின்றனர். சிவகாசி அருகே காந்தி நகர் பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி 3 ஆண்டுகளாக சுத்தம் செய்யப்படாமல் இருப்பதாக பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். பழுதாகியுள்ள ஏணியை சீரமைத்து தொட்டியை அவ்வப்போது சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் மக்கள் கூறுகின்றனர். இதற்கிடையில் ஆனையூர் ஊராட்சி செயலர் முதுராஜ் ஏணியை சீரமைத்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சுத்தப்படுத்த விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். அரசு பேருந்துகள் இயங்காததால் காஞ்சிபுரம் ரயில் நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. காஞ்சிபுரத்தில் உள்ள போக்குவரத்து பணிமனையிலிருந்து 14 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டன. போதிய பேருந்துகள் இல்லாத காரணத்தால் சென்னைக்கு வேலைக்காக தினசரி செல்வோர் ரயில்களில் பயணிக்க தொடங்கினர். இதனால் காஞ்சிபுரம் ரயில் நிலையத்தில் வழக்கத்தை விட கூட்டம் அதிகமாக இருந்தது. கொடைக்கானலில் நடைபெறவுள்ள 56வது மலர் கண்காட்சியில் இடம்பெறும் உருவங்கள் குறித்த விவரங்களை தோட்டக்கலைத்துறை வெளியிட்டுள்ளது. சுமார் 1 லட்சம் பூக்களில் உருவாகும் இந்தியா கேட், டைனோசர் உருவம் மற்றும் 1000 கிலோ எடையில் உருவாகும் கிங்காங் குரகு ஆகியன தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுகளில் அதிகம் பேரை கவர்ந்த இந்திரலோகத்து வெள்ளை யானை போல இந்த ஆண்டும் தயாரிக்கப்பட்ட உருவங்கள் சுற்றுலா பயணிகளை கவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் நம்பியூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ராஜீவ்காந்தி நகரில் கனமழையால் வெள்ள நீர் வீடுகளுக்குள் புகுந்தது.
காட்டாறு ஓடைகளிலிருந்து வந்த மழை வெள்ளம் வீட்டிலிருந்த பொருட்களை எல்லாம் அடித்துச் சென்றது. இந்த பகுதி தாழ்வாக இருப்பதால் மழை பெய்யும் போதெல்லாம் இதே நிலை ஏற்படுவதாக அந்த பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மழை நீர் குடியிருப்பு பகுதிக்குள் புகாதவாறு சுற்றுச்சுவர் அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். தமிழகத்தில் பலத்த மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் மே 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை மையம் கூறியிருக்கிறது. வெப்பச்சலனம் காரணமாக சில மாவட்டங்களில் கடந்த வாரம் மழை பெய்து வந்த நிலையில் தற்போது மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அன்னையர் தினத்தை ஒட்டி 90 வயது மூதாட்டி தன்னுடைய 102 வயது மாமியாருக்கு கழிப்பறையை பரிசாக அளித்த நிகழ்ச்சியான சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரை சேர்ந்த 90 வயது மூதாட்டி சண்டானாவுக்கு அரசு சார்பில் எந்தவித உதவியும் கிடைக்காத நிலையில் 5 ஆடுகளை விற்பனை செய்து தனது மாமியாருக்கு கழிவறை அமைத்து தந்திருக்கிறார். தனது மாமியார் இயற்கை உபாதைகளை கழிக்க வெளியில் சென்று தடுமாறுவதைக் கண்டு பல இன்னல்களுக்கு மத்தியில் அவர் இந்த கழிவறையை அமைத்து தந்திருக்கிறார். வளைகுடா நாட்டிலிருந்து 1 கிலோ 100 கிராம் தங்கம் கடத்தி வந்த நபர் கைது செய்யப்பட்டார். கத்தார் நாட்டிலிருந்து சென்னை வந்த விமானத்தில் சோதனை நடத்திய அதிகாரிகள் அகமது பாஷா என்பவரின் உடைமைகளை சோதனையிட்டனர். அப்போது 35 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை கடத்தி வந்தது தெரியவந்துள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் புகழை தலையில் வைத்துக் கொள்ளாதவர் என இயக்குநர் SP முத்துராமன் புகழாரம் சூட்டியிருக்கிறார். ரஜினிகாந்த் ரசிகர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய முத்துராமன், ரஜினி கேமராவுக்கு முன்பு மட்டுமே நடிப்பார் என்றும் ஸ்டைலுடன் ஸ்பீடான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவர் என்றும் தெரிவித்தார். ரஜினிகாந்தை தொந்தரவு செய்யாமல் புகைப்படம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்றும் SP முத்துராமன் ரசிகர்களை கேட்டுக் கொண்டார். நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கும் படம் ஹாஜி மஸ்தானின் வாழ்க்கை வரலாற்றை பின்னணியாக கொண்டது இல்லை என படத்தை தயாரிக்கும் தனுஷின் ஒண்டர்பார் நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது. இது தொடர்பாக அந்த நிறுவனம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் எந்த வகையிலும் ஹாஜி மஸ்தான் மற்றும் அவரது குடும்ப பின்னணியை வைத்து கதை உருவாக்கப்படவில்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. ரஜினி நடிக்கும் படம் மும்பை பின்னணியை கொண்ட கற்பனை கதை மட்டுமே என்றும் கூறப்பட்டிருக்கிறது. நிர்பயா நிதியிலிருந்து 500 கோடி ரூபாய் செலவில் 938 ரயில் நிலையங்களில் CCTV கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளன. பயணிகளின் பாதுகாப்பு, குறிப்பாக பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த 19,000 CCTV கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளன. தற்போதுள்ள 8,000 ரயில் நிலையங்களில் ஏற்கனவே 344 நிலையங்களில் CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. மதுரை மண்டல அரசு போக்குவரத்து கழக தலைமை அலுவலகம் எதிரே அமைச்சர் செல்லூர் ராஜுவை கண்டித்து தொழிற்சங்கத்தினர் தெர்மாக்கோலை வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் தமிழக அரசுக்கு எதிராகவும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். பழங்காநத்தம் பைபாஸ் சாலையில் உள்ள போக்குவரத்து கழக தலைமை அலுவலகம் எதிரே அனைத்து தொழிற்சங்கத்தினர் கூட்டமைப்பு சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே எஸ்டேட் பகுதியில் சுற்றித் திரியும் ஒற்றை காட்டு யானை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து வீட்டை சேதப்படுத்தியிருக்கிறது. தேயிலை தோட்ட தொழிலாளியான ரங்கரத்னத்தின் வீட்டுச் சுவர் மற்றும் ஜன்னல்களை யானை தாக்கியிருக்கிறது. அப்போது வீட்டின் உள்ளே இருந்தவர்கள் பின்புற வாசல் வழியாக தப்பித்து உயிர் பிழைத்தனர். இதுகுறித்து வனத்துறைக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் யானை காட்டுக்குள் விரட்டப்பட்டது. சென்னை மெட்ரோ ரயில்களில் இன்று முதல் ஒரு வாரத்திற்கு 40% கட்டண சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில் சேவையை மக்களிடையே பிரபலப்படுத்துவதற்காக இந்த அறிவிப்பை மெட்ரோ ரயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. சென்னையில் வசிப்போர் மட்டுமின்றி விடுமுறைக்காக குழந்தைகளுடன் வெளியூர்களில் இருந்து வரும் பொதுமக்களும் இதன் மூலம் பயன்பெற முடியும். சரக்கு சேவைகள் சட்டமான GST அவசர சட்டம் மூலமாக தமிழகத்தில் நடைமுறைக்கு வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதற்கான அவசர சட்டம் விரைவில் வெளியாகும் என்று தெரிகிறது. அவசர சட்டம் பிறப்பிக்க வசதியாக தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரும் முன்கூட்டியே முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதற்கும் ஒரே வரி விதிப்பு முறையான GST சட்டம் ஜூன் முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இரு மாநில ஒப்பந்தப்படி ஆந்திராவிலிருந்து கிருஷ்ணா நீர் ஜூலை மாதம் முதல் திறந்துவிடப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழக அரசு நிலுவைத் தொகையை செலுத்தினால் மட்டுமே கிருஷ்ணா நீர் திறக்கப்படும் என ஆந்திர அதிகாரிகள் கூறியதாக தகவல்கள் வெளியான நிலையில் நீர் திறப்பில் எந்த சிக்கலும் இல்லை என தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். நிலுவையில் உள்ள பராமரிப்பு தொகை வழங்கவும் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். தொடரும் அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.